ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கடையிலேருந்து வந்த அப்புறமா சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம் நாத்தனார் வீட்டுக்கு. இங்கேருந்து நல்ல வெயிலாக இருக்குது. கிளம்பும் போது சரியான வெயில், பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கள் நாத்தனாரோட ஓரக்குத்தி, அதோட பெரிய ஓரக்குத்தி, அவங்க வீட்டுக்கார் வந்து போன வருஷம் இறந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பூரி கோவிலுக்கு போகும்போது கூட அவங்க கோவிலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து வழியில் நான் வந்த அப்புறமா இது பலங்கா மார்க்கெட்டு ஸ்டார்டிங்கே, எங்கள் ஊர் மார்க்கெட்டு. இங்கே தான் வந்து எங்கள் மாமனாரோட தங்கச்சி வீடும் இருக்குது. இந்த மார்க்கெட் வந்து இந்த மூலையிலேருந்து ஸ்டார்ட்டு, எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது அந்த மூலை வரைக்கும் இருக்கும். ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோ புதன்கிழமையோ பெரிய மார்க்கெட் வந்து காய்கறி எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ரோட் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கடைகள் தான் இருக்கும். நிறைய கடை பஜார் மாதிரி இருக்கும். இங்கேருந்து நேராக பஜாருக்குள்ளே வந்தால் இன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகும்போது தான் கடையெல்லாம் மோஸ்ட்லி இருக்கும்னு பார்த்தா, இப்போவே வந்து லீவ் நாளில் நிறைய கடை போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தூரம் வந்த அப்புறமா நிறைய கடைலாம் இருந்தது. சரி, ஓகே, ஹஸ்பண்ட் வந்து பானிபூரி சாப்பிட்றியான்னு கேட்டார். சரி, இங்கே வேண்டாம், ரெகுலராக ஒரு தாத்தா தான் வந்து பானிபூரி செஞ்சு கொடுப்பாரு, ரொம்ப நல்லாயிருக்கும் காரம், அதனால் இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போய் அப்புறமா பார்த்தா சுற்றி எல்லா பக்கமும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. சீக்கிரமாக வந்து கிளம்பி வந்து தான் அங்கே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழி ஃபுல்லாக பார்த்தாச்சு. பானிபூரி கடையே காணோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் போயிட்டு ஹஸ்பண்ட் அந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தார். எங்கே கடையை காணோம், ஒரு வேளை உள்ளே போட்டிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி எங்கே போய் பார்த்தாலும் கடையே காணோம். இங்கேருந்து எப்போவுமே இந்த இடத்துல தான் அந்த தாத்தா கடை போட்டிருப்பாரு. அந்த கடை காணோம். நல்லாயிருக்கும் அந்த தாத்தா கிட்ட பானிபூரி. அந்த கடையை காணோன்றதுனால சரி, ஹஸ்பண்ட் வந்து உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பி வண்டியை மறுபடியும் அதுக்குள்ளே வந்து சுற்றிட்டு வந்தார். அவங்க வீட்டுக்கு வந்தால் பிரிட்ஜ் மேலே ஏறி அந்த பக்கமாக போகணும். சரி, வந்து இந்த பக்கம் சுற்றி பார்த்துடலாம், நான் வேணாம் கிளம்பலான்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து இல்லை, நீ சாப்பிட்ணும், பானிபூரி சாப்பிடு அப்படின்னு சொன்னார். சரி, அங்கேயாச்சும் ரோட்லையாச்சும் சாப்பிட்ருக்கலாம், சரி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறமா இந்த பக்கமாக சுற்றிட்டு அதே பிரிட்ஜ் மேலே ஏறினோடனே லெஃப்ட் சைட்லேயே ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் வந்தால் அவங்க வீட்டுக்கு அதுதான் வழி. இந்த பக்கம் போனால் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்து வர வழியாக இருக்கும். அப்போ ரொம்ப தூரமாகிடும். அதனால் அந்த பிரிட்ஜ் மேலே வந்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரோடு வந்து கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ரொம்ப டேமேஜான ரோடு மாதிரி. இப்போ வந்து எல்லா ரோடுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி பிப்பிலி ரோடு, அதுக்கப்புறம் நிமாப்படா, பலங்கா ரோடு, இது எல்லாமே வந்து புதுசு பண்ணிகிட்ருக்காங்க. வழியெல்லாம் ரொம்ப வந்து நாஸ்தி பண்ணி நோண்டி எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரோடும் அதே மாதிரி தான். எல்லா பக்கமும் வண்டி ரோடு வந்து பெருசு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடமெல்லாம் பார்த்தாலே தெரியும். இந்த சைட்லலாம் எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பெருசாக பண்ணுறாங்க ரோடு. நல்லா வெயில் பயங்கரமாக இருக்குது, முடியலை, அவ்வளோ வெயில். அதுக்கப்புறமா அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிற வழி, இங்கேருந்து இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. இந்த பக்கம் வந்து திரும்பின உடனே இங்கே தான் வந்து அந்த அண்ணா வந்து இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரின்னு சொல்லலாம். இந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜிலேருந்து சைக்கிளில் வரும்போது நைட்டில் இருட்டில் இங்கேருந்து அப்படியே வந்து கீழே வந்து சைக்கிள்லேருந்து விழுந்துட்டாங்க. அவங்க நேரம் போல் என்னன்னு தெரியல, கீழே விழுந்த உடனே அங்கேருந்து பாட்டிலெல்லாம் நிறைய உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. அந்த துகள்களெல்லாம் அப்படியே வந்து அவங்க நெஞ்சு மேலே வந்து ஏறிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கேயே வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா புதுசாக ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜு தான் இங்கே பக்கத்தில் இருக்குது. இப்போ வந்து எல்லோரும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் நாத்தனார் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிவிட்டு உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக மாமனாரும் ஈவினிங் வருவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மாமனார் வந்து ஈவினிங் டைமில் ஊர்லேருந்து அவங்க இங்கே வந்துடுவாங்க. நாம் வந்து இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டாண்ட போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம். இப்போ இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களோட பொண்ணோட பையன், இது சின்ன பையன். ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தான் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வந்து வீட்டில் டீ போட்டுட்ருந்தாங்க. அனல் ஃபுல்லாக வந்து வெயில் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து டீ போட்டுட்ருந்தாங்க. அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் கோவிலாண்டை வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக கோவிலாண்டை வந்து நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தாங்க. எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த அக்கா தான், இந்த அக்காவோட வீட்டுக்காரர் தான் இறந்துட்டாங்க. அவங்க வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 1 வருஷம் அவங்க இறந்து. அதனால் இந்த மாதிரி பந்தல்லாம் பெருசாக போட்டு அவங்க ஃபோட்டோலாம் எதிரில் வச்சு
பெரிய பெரிய பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் வீட்டில் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எங்கள் நாத்தனார் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்ததுனால என் வீட்டுக்காரர் வந்து குடு குடு நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் நாத்தனார் நீ எதுக்கு தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்புறமா என் வீட்டுக்காரர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சார். இது வந்து வீட்டில் வந்து போர் இருக்குது. இருந்தாலும் ரோட் சைடில் இந்த தண்ணி வருது இல்லையா, அது வந்து எடுத்து வச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பாங்க. அதனால தான் எல்லாம் பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து அதை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சார், அக்கா தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த அக்காக்கிட்ட போய் நான் பேசிவிட்டு, அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட அக்கா, தங்கச்சி அவங்கலாம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் போய் அவங்கக்கிட்டயும் பேசிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து வந்தேன். இவங்க வந்து எங்கள் வீட்டாண்ட நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் திருவிழா டைமில். அப்போ அந்த பையன் வந்து வீட்டாண்ட வந்திருந்தான். அவங்க தான். அவங்களும் வந்து வணக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து போனாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பையன், 2 பொண்ணு. ஒரு பையன் வந்து வேலை செஞ்சிட்ருக்கான். பொண்ணு வந்து பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. சின்ன பொண்ணு வந்து இப்போ படித்து முடிச்சிருக்கா. இதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த அண்ணா இறந்துட்டாங்க அப்படின்றதுனால இந்த வருஷம் வந்து தேவசம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வந்து பப்பாளி காய் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் சாப்பிடுங்கக்கான்னு சொல்ல, இல்லை இல்லை நீங்கள் கொண்டு போய் சாப்பிடுங்க, எனக்கு வந்து பப்பாளி காயெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க போய் சாப்பிட்ருக்கலாம். வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வீட்டிலேருந்து மாம்பழம், பச்சரிசி இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க பேக் பண்ணி. அதுக்கப்புறம் எதிரில் வந்து நெல்லெல்லாம் வச்சுருக்காங்க. உளுத்தம்பருப்பு வந்து கடையில் கொடுத்துருக்காங்களாம் சுத்தம் பண்ண அப்புறமா. அதாவது தோலாக இருக்கும். அந்த தோலோடு சேர்த்து கொடுத்தாங்கன்னா நான் யூஸ் பண்ண முடியாது. அதனால் அது அப்படியே வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தோல் உரிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அது கொண்டு வந்த அப்புறமா கொடுக்குறேன்னாங்க. இந்த பொண்ணு தான் அவங்க பொண்ணு. இவங்க தான் எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்காரு. அவங்களோட 2வது பொண்ணு தான் அந்த பொண்ணு. டீ எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தா. அதுக்கப்புறமா நாத்தனார் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லா பக்கமும் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பந்தல் போட்டிருக்காங்க. ஏன்னா நைட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க பஜனை மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. நைட்டு வந்து 10 மணி ஆகிடும் கிட்டத்தட்ட எல்லோரும் சாப்பிடும்போது. கோவிலில் சமைச்சிட்டு சாப்பாடு வந்து கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து இங்கே வச்சுப்பாங்க. இந்த பையன் தான் அவங்க பையன். அவன் வந்து என்கிட்ட பேசிவிட்டு நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போனான். வண்டி எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் பெருக்கிட்டே எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க தான் அந்த அக்காவோட தங்கச்சி. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பொண்ணு இது பெரிய பொண்ணு. அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா ஸ்வீட்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் டைம் ஆகிடுச்சு கிளம்புறோன்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிடல. அங்கேருந்து வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இவன் கையில் அடிபட்டு இருந்துச்சு சின்ன பையனுக்கு. அதை காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைன்னு சொல்லி கிளம்புனோம். இவங்க வந்து அந்த அக்காவோட அம்மா பெருக்கிட்டு வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஈவினிங் கிளம்பும்போது சரியான மழை வர மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து காற்று பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். இதுதான் புதுசாக போட்ட பிரிட்ஜு. பழைய ஃப்ரிட்ஜு வந்து இது பக்கத்துலேயே இருக்குது. அந்த பிரிட்ஜு தான் அந்த அண்ணா வந்து இறந்த பிரிட்ஜு. இது பக்கத்துலேயே இருக்கும். அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பக்கம் எதுவுமே சைடில் இருக்காது. இதுதான். அதுக்கப்புறம் எல்லாம் ரோட் சைடில் ஓடிட்டுருந்தாங்க. காற்று பயங்கரமாக அடிக்குதுன்னு சொல்லி. அவ்வளோ ஜோராக காற்று. ப்ளஸ் வந்து இந்த பச்சைப்பயிறு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வந்து உதறி காய வச்சுட்ருந்தாங்க அடித்து. அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்பும்போது செம்ம காற்று, மழை மேகமூட்டம். மேலெல்லாம் ஃபுல்லாக கருப்பாக மாறிடுச்சு. இப்போ வந்து இத்தனை மணிக்கு கிளம்பியும் வீட்டுக்கு வந்து சேர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அதனால் வீட்டுக்கு வந்து போகலை. ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். வீட்டுக்கு வரல, லேட் ஆகிடுச்சு. மழை வருது அதனால் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டாண்ட வந்து மழை ரொம்ப ஜோரமாக பெய்யவே ஒரு இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தால் முஸ்லீம் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ்லாம் இருப்பாங்க. இங்கேருந்து கிராஸ் பண்ணும்போதும் சரியான காற்று. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை ஒரேடியாக படபடன்னு பெய்ய ஆரம்பித்தோடனே அப்படியே நின்றுட்டோம். ஒரு இடத்துல வண்டியை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை வந்து இதில் சரியாக தெரியலை. ஆக்சுவலாக பட்டன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறமா லைட்டாக காற்று வந்து அப்படியே ஜோராக அடிக்க ஆரம்பிச்சிது. அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டோம். அவ்வளோ மழை, பயங்கரமாக மழை. அப்படியே வண்டியெல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு வந்துட்டு இருந்தது. மழை வந்து கொஞ்சம் நேரம் நின்று அப்புறமா
அதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பித்தோம். காற்று வந்து நல்லா பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. இங்கெல்லாம் ஆக்சுவலாக காற்று அடித்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து மரம் அந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப பெரிய மரமெல்லாம் இருக்கும். அதனால் மரத்து மேலே வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி வர வழியில் வந்து இந்த கரண்ட்டு கம்பியெல்லாம் அறுந்துட்டு அப்படியே வந்து கரண்ட்டில் வந்து அப்படியே தூங்கிட்டு இருந்தது. பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இருட்டாக ஏன்னா மழை வரும்போது நைட் டைமில் யாருமே வெளியே வர மாட்டாங்க. கிராமம் அதோட கூடவே வந்து ரொம்ப பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். காற்று பயங்கரமாக அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ திருவிழா நடந்தது. ஆக்சுவலாக ரீசெண்டாக அந்த திருவிழா வீடியோ நான் ஆல்ரெடி எடிட் பண்ணியிருக்கேன். அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். வீட்டு பக்கத்தில் வந்த அப்புறமா இருட்டாயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ இருட்டாயிடுச்சு. எல்லா இடத்துலையும் டேக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வண்டியே கவுத்து வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ டோர் 1, டோர் 2, டோர் 3ன்னு கிளம்ப வேண்டியதான். ஒன்றா இதுதான் வெளியில் இருக்கிற ஃபஸ்ட்டு டோரு. ஃபஸ்ட்டு டோரில் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டோரு. ஆக்சுவலாக இங்கே 1, 2, 3, 4, 5 டோர்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இது 2வது டோரு ஓப்பன் பண்ணியாச்சு. நான் உள்ளே வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து அங்கேயே வச்சார். நான் இல்லை உள்ளே வைங்க அப்படின்னு சொன்னேன். மழை வந்துட்டுருக்கு. இல்லை பரவாயில்ல, வண்டி ரொம்ப சேராயிடுச்சு, அதனால் இங்கே இருக்கட்டும்னு சொன்னார். இல்லை பரவாயில்ல, சேருந்தால் நம்ம அப்புறமா கழுவிக்கலாம், உள்ளே வைங்க, மழையில் நைட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மா வந்து காலிங் பெல் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். பசங்க வந்து டியூஷன் போயிருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் பக்கத்து வீடு தான், அதனால் வந்து ஒன்றும் பயம் கிடையாது. இந்த வீட்டோட ஒட்டின மாதிரியே அந்த வீடு வந்து இருக்குது. இந்த பக்கம் அந்த செவரு தெரியல, இந்த பக்கம் வீடு தான். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கோட டியூஷனுக்கு 1 மந்த் ஆச்சு. இந்த வீட்டில் தான் அந்த பக்கத்து க்ரீன் கலர் வீடு இருக்கு இல்லையா, அங்கே தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கதை திறந்தவுடனே நானும் ஹஸ்பண்டும் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது சரியான மழை, மின்னல் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. இவ்வளோ வந்து ஒரு கிராமம் அப்படி இல்லைனாலும் இந்த இடத்துலையே கூட இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை வந்தப்போ ஒரு மின்னல் வந்து ஒரு மரத்து மேலே விழுந்து அந்த மரமே வந்து பாதியாக பொழந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் உள்ளே வச்சுட்டாரு. டோர் 1, 2, 3 பார்த்துட்டோம். இப்போ டோர் 4, அதுக்கப்புறம் டோர் 5 வந்து வீட்டோட டோரு. ஒரு டோரை ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க, ஹவுஸ் ஓனர்ஸ்லாம். அந்த மாதிரி தான் இது வந்து 4வது டோர். இங்கேயுமே பூட்டு போடணும், நைட்டில் கதவு சாத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் 5வது டோர் எங்கள் ரூமுக்கு. இது அவங்க வீடு, இந்த பக்கம் எங்கள் வீடு, எதிரில் சாமி ரூம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:25 ஆச்சு. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தும்போது கொஞ்சமாக ஸ்நாக்ஸ்லாம் பசங்களுக்கு அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். வந்த அப்புறமா உட்காந்துட்டு புடவை வந்து நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா, அவங்க வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் காசு எல்லாருமே வந்து திவசத்துக்கு எப்படி காசு வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு எல்லோரும் காசு வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து புடவை ஒன்று கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் 4 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. அதாவது 4 மருமகனாங்க வந்து 4 பேருக்கு 4 புடவை. இது எனக்கு கொடுத்தாங்க. இதையும் கொண்டுட்டு அதுக்கப்புறமா வந்திருந்தேன் வீட்டுக்கு. வீட்டில் இருந்து 3 பேர் வருவாங்க. அவங்க வந்து அப்புறமா அவங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. புடவை வந்து நல்லா இருந்தது. 3 கலர், ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி 3 கலர் இருந்தது. புடவை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.